ஆலன் கார்டினர் வாழ்க்கை வரலாறும் கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொல்லும் செய்தியும். அன்பானவர்களே, இன்று நாம் கிறிஸ்தவ மிஷன் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு விசுவாச வீரரான ஆலன் கார்டினர் அவர்களை பற்றி அறிந்து கொள்வோம். ஆலன் கார்டினர் 1894ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்தார். இளமையில் பிரிட்டிஷ் கடற்படையில் அதிகாரியாக பணியாற்றினார். அவருக்கு நல்ல பதவியும் வசதியான வாழ்க்கையும் இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவரது இருதயத்தை தொட்டது. உலகின் பல பகுதிகளில் இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த அவர் தனது வாழ்க்கையை மிஷன் பணிக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தார். அதன் பிறகு தென் அமெரிக்காவின் பல பகுதிகளுக்கு சென்று சுவிசேஷ பணியில் ஈடுபட்டார். குறிப்பாக படகோனியா மற்றும் டியேரா டெல் ஃபியூகோ பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடியின மக்களிடம் நற்செய்தியை அறிவிக்க மிகவும் ஆர்வமாக இருந்தார். அந்த பகுதிகள் மிகவும் கடினமான காலநிலை கொண்டவை. அங்கு பயணம் செய்வதும் வாழ்வதும் மிகவும் சவாலானதாக இருந்தது. ஆனால் ஆலன் கார்டினர் எந்த சிரமத்தையும் பொருட்படுத்தவில்லை. அவர் தேவன் கொடுத்த பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். பலமுறை அவரது திட்டங்கள் தோல்வியடைந்தன. பொருளாதார உதவிகள் குறைந்தன. மக்களிடமிருந்து எதிர்ப்புகளும் வந்தன. இருந்தாலும் அவர் தனது அழைப்பை மறக்கவில்லை. 1851ஆம் ஆண்டு தனது 6 தோழர்களுடன் மிஷன் பணியில் ஈடுபட்டிருந்த போது கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டார். உதவி கிடைக்காமல் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். இறுதியில் பட்டினி மற்றும் உடல் நலக்குறைவால் அவர்கள் அனைவரும் மரணமடைந்தனர். பின்னர் மீட்பு குழுவினர் அவர்களுடைய உடைமைகளை கண்டுபிடித்த போது ஆலன் கார்டினரின் நாட்குறிப்பும் கிடைத்தது. அதில் அவர் எழுதியிருந்த வார்த்தைகள் உலக புகழ் பெற்றன. நான் முற்றிலும் தனிமையாக இருந்தாலும் தேவனுடைய நன்மை மற்றும் கிருபை என்னை விட்டு விலகவில்லை என்று அவர் எழுதியிருந்தார். மரணத்தை எதிர்கொண்ட நேரத்திலும் அவரது விசுவாசம் அசையவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு ஆலன் கார்டினர் சொல்லும் செய்தி என்ன? முதலாவதாக, தேவனுடைய அழைப்பிற்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக, சுவிசேஷ பணியில் சிரமங்களும் தோல்விகளும் வந்தாலும் மனம் தளரக்கூடாது. மூன்றாவதாக, நமது வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நான்காவதாக, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவனுடைய கிருபை போதுமானது என்பதை நம்ப வேண்டும். ஆலன் கார்டினரின் வாழ்க்கை நமக்கு உண்மையான விசுவாசம், அர்ப்பணிப்பு, பொறுமை மற்றும் தேவனின் மேல் முழு நம்பிக்கை ஆகியவற்றின் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவரை போல நாமும் தேவன் கொடுத்த பணியை உண்மையுடன் செய்து கிறிஸ்துவின் அன்பை உலகிற்கு அறிவிப்போமாக. கிறிஸ்துவுக்காக உண்மையாய் ஊழியம் செய்த இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.